நேற்று டென்டல் கிளினிக் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நான் செஞ்சுக்கிட்ட 2 இம்ப்ளான்ட்டில் ஒன்று ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஒரு பல் வந்து எடுத்தது. அது இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இம்ப்ளான்ட் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து ஃபெயில் ஆகிருக்கு. ரொம்ப வருஷம் ஆனதுனால கிரிப் கிடைக்கல அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு 55,000 கிட்ட ஆகும் எல்லாம் சேர்த்து. அது அவ்வளோ காசு கொடுத்து செஞ்சுருக்கோம், சும்மா அப்படியே ஃபெயிலுன்னு விடக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் கால்சியம் வீக்னஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கும் மாத்திரையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. டெம்ப்ரரியாக வந்துட்டு அதுக்கு ஒரு ரெமெடி கொடுத்து இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ நெக்ஸ்ட் டைம் ப்ராப்ளம் வந்தால் எகெயின் இம்ப்ளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ மெடிக்கல் டேர்ம் அதுக்கு ஏதோ பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு பயம், மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா திருப்பி போகணுமே அப்படின்ட்டு நேற்று ஃபுல்லாகவே வெறும் மத்தியானத்துலேருந்தே தயிர், அப்புறம் ஆற வச்ச காஃபி, டீ இதே மாதிரியே குடிச்சு, கஞ்சி இப்படியே குடிச்சிட்டு ஓடிட்டேன். இன்றைக்கெலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இன்றைக்கி ஓகேவாக இருக்குது. டீத் இம்ப்ளான்ட் வந்து காஸ்ட்லி தான், ஆனால் செஞ்சுக்கிட்டோன்னா வசதியாக தான் இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு இம்ப்ளான்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்த போன் லாஸ் ஆகிடுது. அதுதான் இப்போ எனக்கு நடந்தது. அந்த காலத்தில் வெத்தலை பார்க்க சுண்ணாம்பு தடவி போடுவாங்கல்ல, வெத்தலை வந்து டைஜஷன்னா கால்சியம் வந்து சுண்ணாம்பு அந்த அளவுக்கு போன் ஸ்ட்ரென்த்தும் கொடுத்துருக்கு. வயசாக ஆக இந்த எலும்பெல்லாம் கொஞ்சம் தேய ஆரம்பிக்கும். அதனால் இப்போ நெட்டில் சர்ச் பண்ணி நிறைய கால்சியம் இருக்கிற சாப்பாடு, ப்ரோட்டீன் ரிச் சாப்பாடெல்லாம் தேடி எடுத்து லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன், ஒவ்வொன்றா சேர்ப்போம் அப்படின்ட்டு. இன்றைக்கி ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் மேக்கப் ட்ரை எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலான்ட்டு. நிறைய லிப்ஸ்டிக் இருக்கும், ஃபேஸ் க்ரீம் எல்லாம் இருக்கும். ஆஃபீஸ் போகிற வரைக்கும் அதெல்லாம் போட்டுகிட்டு இருந்தேன். இப்போ எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் சும்மா அப்படியே ஷோக்கு வைக்கிறதோட சரி, எங்கேயாவது வெளியே போனால் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் துணி மடித்து வைக்கிற வேலை. இன்றைக்கி நமக்கு கிரகணம் இருக்குது, சந்திர கிரகணம். மத்தியானம் 3 மணிக்குள்ளே சாப்பாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் குளிச்சுட்டு மித்த சமையல் வேலையை பார்க்கணும். வாசலில் வந்து சில பேர் தர்பை வைப்பாங்க, மஞ்சள் தண்ணி வைப்பாங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டையும் வந்துட்டு மஞ்சள் தண்ணியால் தொடச்சிடுவாங்க. ஸோ அது தர்பையெல்லாம் கிடைக்காது எனக்கு, அந்த மஞ்சள் தண்ணி மட்டும் வைக்கலாம் அப்படின்ட்டு